எக்ஸல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்ப்போமா இருந்தா ஓகே. இப்ப நம்ம எக்ஸல் பார்ப்போம். எக்ஸல்ல நமக்கு தேவையானது என்னன்னா, அ நம்ம வேர்ட்ல படிக்கக்குள்ள பார்த்திருப்போம். இந்த லேஅவுட் சம்மந்தமா பார்த்திருப்போம். அதுல எக்ஸல்ங்கிற லேஅவுட்ஸ்ல வந்து ஷீட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். நமக்கு நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் தேவையான அளவு நாம எடுத்துக்கலாம். இப்ப இந்த எக்ஸல் ஒரு சீட்ல பார்த்தீங்களா இருந்தா, இத நாம சொல்லுவோம் செல்லுன்னு சொல்லுவோம். அப்ப இத நாம கொலம்ன்ஸ்ன்னு சொல்லுவோம். இத நம்ம ரோஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப கொலம்ன்ஸ் பார்த்தீங்களா இருந்தா, கிட்டத்தட்ட எக்ஸ்எஃப்டி அப்படிங்கிற வரைக்கும் காலம்ஸ் இருக்கு. ஏ, பி, சி, டி, இசட் வரைக்கும் வந்து டபுள் ஏ, டபுள் அப்படியெல்லாம் வந்து எக்ஸ்எஃப்டி வரைக்கும் இருக்கு. இதே நம்பர் வந்து 1 டூ பாருங்க என்ன அமௌண்ட்ன்னு பாருங்க. ஏன்னா நூ ஏன்னா இந்த அளவுல நமக்கு என்ன இருக்குது? இங்க நிக்கல ரோஸ் இருக்குது. அ அப்ப 104க்கு 104 1000 கணக்குல இருக்குது. சரியா? இந்த அளவுல ரோஸ் நமக்கு காணப்படுது. ரைட். இப்ப பாருங்க. இந்த ஒரு செல் எடுப்பீங்களா இருந்தா, இந்த அப்படி வேணா ஒரு செல் எடுப்பீங்களா இருந்தா, இந்த செல்லுக்கு ஒரு அட்ரஸ் இருக்குது. இத நாம செல் அட்ரஸ் பார்ல பார்த்துக்கலாம். இந்த பாருங்க இருக்குது. இத நம்ம நேம் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப வந்து D2 இது வந்து H7 இது வந்து E4 இது வந்து E9 இதான் செல் அட்ரஸ். இப்ப பாருங்க, இந்த செல் ரேஞ்ச நாம பார்க்கிறதா இருந்தா, ஈக்குவல் சிம்பல் போட்டா பார்க்க ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க செல் ரேஞ்ச பார்க்கிறோம். A1 டூ D1 வரைக்கும். அப்ப A1ல இருந்து D1 வரைக்கும்னா, நடுவுல பாருங்க கொலன் மார்க் வருது. இதான் செல் ரேஞ்ச். இப்ப A1ல இருந்து இப்படி நான் செலக்ட் பண்ணிருவேனா இருந்தா, என்ன நடக்க போகுதுன்னா, அதோட செல் ரேஞ்ச் வந்து டிஃபரெண்ட் ஆக போகுது. கவனிங்க. A1ல இருந்து D11 வரைக்கும். இதே நேரத்துல 2, 3 செல்ல நான் செலக்ட் பண்ணுவேனா இருந்தா, ஒரு செல், 2 செல், இப்படி நான் அங்கங்க ஒரு செல்ல நான் செலக்ட் பண்ணுவேனா இருந்தா, இடையில பாருங்க என்ன மார்க் வருது? கமா வருது. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். இதுதான் உங்களுக்கு எக்ஸாம்க்கு தேவைப்படும். ஏன் கமா யூஸ் பண்ணுவோம்? ஏன் கோலன் மார்க் யூஸ் பண்ணுவோம்? ரொம்ப கவனமா இருக்கணும். ரைட். இப்ப நாம பார்ப்போம். செல் அட்ரஸ் பார்த்துட்டோம். ரேஞ்ச் பார்த்துட்டோம். இப்போ ஒரு சின்ன ஒரு ஃபங்ஷன் ஒண்ணு பார்ப்போம். பாருங்க. சீரியல் நம்பர், நேம், சரியா? இவங்கலாம் எக்ஸாம்ல செய்த மார்க்ஸ பார்க்க போறோம். மேத்ஸ்ல, ஐசிடில, சயன்ஸ்ல, இங்கிலீஷ்ல, சரியா? டான்ஸ்ல பார்க்க போறோம். அப்ப முதல்ல நாம மார்க்ஸ நாம என்டர் பண்ணுவோம். இப்படியான மார்க்ஸ் எடுத்திருக்கிறாங்க. இவர் இந்த எக்ஸாம்ல எப்சன். இப்ப இப்ப பார்த்தீங்களா இருந்தா, இவங்களுக்கு எல்லாமே வந்து என்ன செய்யலாம்னா, சீரியல் நம்பர் குடுக்குறப்ப பாருங்க 1, 2 மட்டும் குடுத்துட்டு 2யும் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்ப நான் அந்த ரைட் கிளிக் பண்றேன். இந்தங்க இப்படி நான் ஆக கீழ கருப்பு மார்க் வருது பாருங்க. இத டிராக் பண்றேன். இப்ப பாருங்க 1, 2 நம்பர்ஸ் ஈஸியா வந்துருச்சு. இப்ப நான் மேக்ஸ் எம்எக்ஸ் மேக்ஸிமம் மினிமம் பார்க்க போறேன்.
மினிமம் பார்ப்போம். சரியா? இப்ப பாருங்க, இந்த 2 செல்லையும் மேட்ச் பண்ணணும். 2யும் செலக்ட் பண்ணிட்டு இந்த இப்படி குடுத்தா மேட்ச் ஆயிடும். சென்டருக்கும் வரும். இப்ப இதுல நம்ம நேம் குடுக்க போறோம். சரியா? ரைட். இவங்க தான் பார்க்க போறோம். இப்ப இன்னைக்குல நாம என்ன பண்ண போறோம்? டோட்டல் மார்க்ஸ் பார்ப்போம். எவரேஜ் பார்ப்போம். ரேங்க் பார்ப்போம். இந்த விஷயம் இது மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸாம்க்கு வருது. இப்ப டோட்டல் காணணுமா இருந்தா ஈக்குவல் சமேஷன் SUM பிராக்கெட் ஓபன் பண்றோம். எந்த செல்லுல இருந்து எந்த செல் வரைக்கும்? இந்த செல்லுல இருந்து இந்த செல் வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டோம். பிராக்கெட் க்ளோஸ் பண்றோம். என்டர் பண்றோம். டோட்டல் வந்துருச்சு. பாருங்க ஈக்குவல் சம் எந்த செல்ல இருந்து எந்த செல் வரைக்கும். இப்ப பாருங்க இதை டிராக் பண்ணுவீங்களா இருந்தா எல்லாத்துக்குமான டோட்டல் மார்க்ஸ் வந்துடும். இன்னொரு மெத்தட் இருக்குது. செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவேஷனுக்குள்ள போயிட்டு இதோ பாருங்க இருக்குது ஈக்குவேஷன் எடிட்டிங்ல ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணி சம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்தீங்களா இருந்தா இதோ எபவ் வரும். எபவ்ல என்டர் பண்ணுவீங்களா இருந்தா எந்த செல் இருந்து எந்த செல் வரைக்கும். எவரேஜ் காணணுமா இருந்தா ஈக்குவல் எவரேஜ்னு டைப் பண்றீங்க. பிராக்கெட் ஓபன் பண்றீங்க. எந்த செல்லுல இருந்து எந்த செல் வரைக்கும் செலக்ட் பண்ணிடுறீங்க. பிராக்கெட் க்ளோஸ் என்டர் பண்ணா எவரேஜ் காணலாம். எவரேஜையும் நாம என்ன செய்யலாம்? டிராக் பண்ணலாம். மேக்ஸிமம் காணணுமா இருந்தா ஈக்குவல் MAXன்னு டைப் பண்றீங்க. MAXன்னு டைப் பண்றீங்க. பிராக்கெட் ஓபன் பண்றீங்க. MAXன்னு டைப் பண்றீங்க. பிராக்கெட் ஓபன் பண்றீங்க. இப்ப எந்த செல்ல இருந்து எந்த செல் வரைக்கும் செலக்ட் பண்றீங்க. பிராக்கெட் க்ளோஸ் என்டர் பண்ணா மேக்ஸிமம் வரும். மினிமம் காணணுமா இருந்தா ஈக்குவல் MINன்னு டைப் பண்றீங்க. பிராக்கெட் ஓபன் பண்றீங்க. எந்த செல்ல இருந்து எந்த செல் வரைக்கும் பிராக்கெட் க்ளோஸ் என்டர் பண்ணா மினிமம் வரும். இப்ப மினிமம் மார்க்ஸ் மேக்ஸிமம் மார்க்ஸ் கண்டோம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? கவுண்ட்டையும் பார்ப்போம். எப்படி கவுண்ட்டையும் பார்ப்போம்னு பார்ப்போம். கவுண்ட்டையும் பார்ப்போம். கவுண்ட் பண்ணி பார்க்குறோம். இப்ப கவுண்ட் பண்ணக்குள்ள ஈக்குவல் பண்ணிட்டு கவுண்ட்னு டைப் பண்றீங்க. பிராக்கெட் ஓபன் பண்றீங்க. இப்ப பாருங்க கவுண்ட் நமக்கு வருது. இதுல பாருங்க இவரு எத்தனை எக்ஸாம் செய்திருக்காருன்னா 2, 3, 4, 5, 6 எக்ஸாம் தான் செய்திருக்காரு. எப்சன்ட்னால அது கவுண்ட் ஆகாது. இவர் 9 எக்ஸாம் செய்திருக்காரு. இதே நீங்க கவுண்ட்ல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா நீங்க டைப் பண்ணிட்டீங்களா இருந்தா கவுண்டான்னு டைப் பண்ணிடுவீங்களா இருந்தா கவுண்ட்ல கவுண்ட் ஏன்னு சொல்லி டைப் பண்ணுவீங்களா இருந்தால் பாருங்க இந்த லெட்டர்ஸையும் காட்டாது. ஆனா எம்டியா இருந்தா அது காட்டும். இது எம்டியையும் காட்டும், நம்பரையும் காட்டும். ஓகே, இப்ப நம்ம ரேங்க பார்ப்போம். ரொம்ப முக்கியமானது. ஈக்குவல் பண்ணிட்டோம். ரேங்க்னு டைப் பண்றோம். பிராக்கெட் ஓபன் பண்றோம். ரேங்க்குக்கு நாம முதலாவது I2 தான் நாம என்ன செய்யணும்னா பார்க்கணும். அப்ப இவரோட மார்க்ஸ் அதாவது இவரோட எவரேஜ் என்னன்னு தான் முதல்ல நம்ம அவதானிக்கணும். ஸோ இவரோட எவரேஜ் டன் அப்படிங்கிறோட எவரேஜை பார்க்குறோம். கமா பண்றோம். இந்த எவரேஜ்ல இருந்து கடைசியா இருக்கிற ஒரு வரைக்கும் எவரேஜை செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு இந்த செல்லுக்கு முதல்ல நாம டாலர் சிக்னேச்சர் போடுறோம். அப்ப செல்லுக்கு முதல்ல போடுறோம்னா என்ன செய்யணும்? ரோக்கு முன்னுக்கு முதல்ல போடணும். கொலம்க்கு முன்னுக்கு முதல்ல போடணும். ஐ கொலம்க்கு முன்னுக்கு. அடுத்தது என்ன செய்யறோம்? 2க்கு முன்னுக்கு அதாவது ரோக்கு முன்னுக்கும் நம்ம டாலர் சிம்போல் போடுறோம். பாருங்க அடுத்ததா ஐக்கு முன்னுக்கு டாலர் சிம்போல் போடுறோம். ரோக்கு முன்னுக்கு டாலர் சிம்போல் போடுறோம். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றோம். என்டர் பண்ணா நமக்கு ரேங்க் வரும். உங்களுக்கு ரேங்க் விளங்கலன்னா இன்னொரு தடவை சொல்றேன் கவனிங்க. ஈக்குவல் சிம்போல் RANK பிராக்கெட் ஓபன்
எவரேஜ் இவருடைய எவரேஜை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம், கமா போடுறோம். இவருடைய எவரேஜ்ல இருந்து லாஸ்ட் முதலாவதா இருக்கிற எவரேஜ்ல இருந்து லாஸ்டா இருக்க எவரேஜ் வரைக்கும் நம்ம செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு இந்த செல்லுக்கு முன்னுக்கு, அதாவது இவங்களோட எவரேஜ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இந்த செல்லுக்கு முன்னுக்கு டாலர் சிக்னேச்சர் போடணும். ஸோ ரோக்கு முன்னுக்கு ஒரு டாலர் சிக்னேச்சர் போடணும். இந்த நம்பருக்கு முன்னுக்கு ஒரு டாலர் சிக்னேச்சர் போடணும். ரோக்கு முன்னுக்கு ஒரு டாலர் சிக்னேச்சர் போடணும். நம்பருக்கு முன்னுக்கும் ஒரு டாலர் சிக்னேச்சர் போடணும். இப்ப பிராக்கெட் க்ளோஸ் பண்றீங்க, என்டர் பண்றீங்க, ரேங்க் வரும். இதை அப்படியே டிராக் பண்ணி விட்டீங்களா இருந்தா எல்லாத்துக்கும் ரேங்கை ஈஸியா காணலாம். இதான் டேபிள்ல ரேங்க் காண்ற முறை, அல்லது டோட்டல் எவரேஜ் ரேங்க் மேக்ஸிமம் ஒரு சின்ன ஒரு சார்ட் ஒன்று செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும்.